அமேசானில் வந்து சால்ட் அண்டு பெப்பர் அது வந்து கிரைண்ட் பண்ணுற பெப்பர் மில் வாங்கியிருந்தோம். அதில் வந்து அன்பாக்சிங் வீடியோ. அதில் வந்து சால்ட்டு போடுறதுக்கு வந்து ஒயிட் கலர் உட்டன்லேயும், அதுக்கப்புறம் பெப்பர் போடுறதுக்கு வந்து பிளாக் கலர் உட்டன்லேயும் பெப்பர் மில் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். கரெக்டாக கலர் வந்துருச்சு. அதே மாதிரி உள்ளே எதுவும் டேமேஜாக இருக்குமா என்ன எதுன்னு செக் பண்ணோம். எல்லாம் நல்லா கரெக்டாக வந்துருந்துச்சு. ஆனால் வந்து பேக்கேஜ் வந்து கரெக்டாக நல்லா வெல் ஷேஃபாலாம் வரல. பபிள் ரேப் பண்ணாமல் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா கிரைண்டு பண்ணுது. சால்ட்டையும் பெப்பரையும் கிரைண்டு பண்ணுது. அதை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும். உள்ளே வந்து செராமிக், மெட்டல் ராடு அது எதுவும் டேமேஜ் ஆகாமல், ஸ்டீல் அது 3 இருக்குது. ஸ்டீலும் செராமிக்கும் பிளேடும் அது அதுவும் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வச்சுக்கணும். 8 இன்ச்சு லென்த்தில் வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. ஒயிட் வந்து சால்ட்டுக்காகவும், பிளாக் வந்து பெப்பருக்காகவும் ஆர்டர் கொடுத்துருந்தோம். இதில் இன்னொரு கலர் அவைலபிள். அது வந்து ப்ரௌன் கலர். அது வந்து சோம்புத்தூள் பண்ணுறதுக்காக வாங்கணும். நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்கணும். நல்லாயிருக்கு. நல்லா கிரைண்ட் பண்ணுது. இன்ஸ்டண்ட்டாக வந்து மிளகை வந்து நுணுக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபிஷ் மேலே கொஞ்சோன்னு இன்ஸ்டண்ட்டாக கல் உப்பு நுணுக்கி போட்டு கொஞ்சம் இன்ஸ்டண்ட்டாக வந்து பெப்பரை வந்து கொஞ்சம் நுணுக்கி போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா தான் யூஸ் ஆகுது.